எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு புதுவிதமான ஒரு கீரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த கீரை. இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கட்டி கீரைம்பாங்க, மணத்தக்காளி கீரைம்பாங்க. அந்த கீரை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த கீரை பார்த்தீங்கன்னாக்கா விதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் செடி இருந்துச்சு, அதுலேருந்து போட்டு வளர்த்துட்டு வரேன். மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகள் வந்து நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது, நமக்கு ஆரோக்கியமானது, ஒரு உணவும் கூடாது. இதை நான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமான இதுக்கெல்லாம் பராமரிப்பு தேவையில்லை. கீரை வகை பொறுத்தளவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது சுக்கட்டி கீரை. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி செடிலாம் அதுவே தனால் முளைச்சிருக்குது. இப்போ நம்ம கீரையை மட்டும் நம்ம மாடி தோட்டத்தில் பண்ணியிருக்கிற இந்த கீரையை வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறீங்களா பாருங்கள், இதுதான் அந்த கீரை சுக்கட்டி கீரை. நல்ல குடல் புண்ணுக்கு நல்லதும்பாங்க, வயிற்று புண்ணு இந்த மாதிரி இருந்தால் அந்த கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லதும்பாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வளர்ந்துட்டு வருது. அந்த பாருங்கள், இதுதான் அந்த கீரை. நல்லா நிறைய அப்படியே இதுக்கு அதிகமாக வந்து நமக்கு இதில் ரொம்ப உரம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. தண்ணி மட்டும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா கீரை தேவையான அளவுக்கு நல்லா நிறைய கிடைக்கும். ஒரு கட்டு கீரை 10 ரூபா சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கட்டுக்கு கம்மி இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, இது ஊடு பயிராக தான். ஏற்கனவே இதில் ஒரு மரம் இருக்குது, அதை பக்கத்துலேயே சேர்த்து வச்சு விதைச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாரும், உங்களுக்கு நிறைய செடி வளர்ந்துட்டு பாரும். பாருங்கள், கீரை நிறைய இருக்குது. நம்ம அந்த கீரையை வந்து பறிச்சுக்கிறேன். பறிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பறிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பாருங்கள் இவ்வளோ கீரை இருக்குது. இதுதான் இப்போ நம்ம இந்த பார்த்தீங்கன்னாக்கா மாடி தோட்டத்தில் இந்த பேரெல்லாம் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஊடு பயிராகவே உள்ளே பாருங்கள் தக்காளி செடி இருக்குது பாருங்கள். இது விட அப்படியே நான் தன்னால் வந்தது தான், அப்படியே விட்டுட்டேன் நான். ஏன்னா ஏதோ நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தக்காளியும் வரும். பார்த்தீங்கன்னா இந்த கீரையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளுக்கு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம், நல்லா பொரியல் பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் இந்த சுக்கட்டி கீரை, மணத்தக்காளி கீரைம்பாங்க. இந்த கீரை தான் மறுபடியும் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.